திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபத்தன்று மலை மீது கொப்பரை, திரி, நெய் ஆகியவற்றை எடுத்துச் செல்லும் நபர்கள் தவிர பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என்று அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை தீபத் திருவிழாவிற்கு மலை உச்சியில் தீபம் ஏற்றும் நிகழ்வு எந்த விதத்திலும் தடைபடாது. 350 கிலோ எடை கொண்ட கொப்பரை, திரிகள், தேவைக்கு ஏற்ப 600 கிலோவிற்கு மேற்பட்ட நெய் மலை உச்சிக்கு எடுத்துச் செல்ல சம்பந்தப்பட்ட நபர்கள், காவல், வனத்துறையினர் மட்டுமே அனுமதிக்கப்படுவர் என்றும், பக்தர்கள் மலை மீது ஏற அனுமதி கிடையாது. பரணி தீபத்திற்கு ஆன்லைனில் விண்ணப்பித்த 500 பக்தர்கள், கட்டளைதாரர்கள் மற்றும் உபயதாரர்கள் என 6500 பேர் அனுமதிக்கப்படுவர். கோவிலில் 6 இடங்களில் QR கோடுடன் கூடிய நுழைவு வாயில்கள் அமைக்கப்பட உள்ளன என்றும் அமைச்சர் சேகர்பாபு கூறியுள்ளார். சென்னை ரயில்வே பணிமனை மேலாளரிடம் சைபர் குற்றவாளிகள் ஆன்லைன் வாயிலாக புதிய முறையில் 50,000 ரூபாய் மோசடி செய்துள்ளனர். சென்னையில் உள்ள ரயில்வே பணிமனையில் மேலாளராக பணிபுரிபவர் சச்சின் புனித். அவரது வாட்ஸ்அப் செயலியில் ரயில்வே பொது மேலாளர் புகைப்படத்துடன் துவக்கப்பட்ட குழுவில் இருந்து மருத்துவ செலவுக்கு உடனடியாக 50,000 ரூபாய் வேண்டும் என்ற தகவல் வந்துள்ளது. அதைத் தொடர்ந்து மர்ம நபர்கள் தெரிவித்த எண்ணுக்கு 50,000 ரூபாய் அனுப்பியுள்ளார். பிறகுதான் தான் ஏமாற்றப்பட்டது தெரியவந்தது. இது குறித்து சென்னை பூக்கடை போலீசில் அவர் புகார் செய்தார். இப்புகார் சைபர் குற்ற தடுப்பு பிரிவு போலீசாருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதேபோல காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மர்ம நபர் ஊராட்சி தலைவர்களின் மொபைல் எண்ணில் தொடர்பு கொண்டு தான் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையில் பணிபுரிவதாகவும், தன் மகனின் மருத்துவ செலவுக்கு அவசரமாக பணம் தேவை என கூறி பணம் கேட்டதாகவும் விசாரித்ததில் அவர் மோசடி நபர் என்பதும் தெரியவந்துள்ளது. அதைத் தொடர்ந்து இதுபோன்ற நபர்களை நம்பி பணம் கொடுக்க வேண்டாம் என காஞ்சிபுரம் மாவட்ட ஊராட்சி தலைவர்கள் கூட்டமைப்பு தலைவர் அஜய்குமார் ஊராட்சி தலைவர்களுக்கு தகவல் அனுப்பியுள்ளார். அனுமதி அளவை விட அதிகமாக பால் உற்பத்தி செய்தது, கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் செயல்படாதது ஆகியவற்றிற்காக அம்பத்தூர் பால் பண்ணைக்கு 5.10 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தில் தமிழக மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. அம்பத்தூர் ஆவின் பால் பண்ணை உள்ளிட்ட தொழிற்சாலை கழிவுகளால் சென்னை கொரட்டூர் ஏரி மாசு அடைந்து வருவதை தடுக்க உத்தரவிடக் கோரி பசுமை தீர்ப்பாயத்தில் கொரட்டூர் ஏரி பாதுகாப்பு மக்கள் இயக்கம் மனு தாக்கல் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. நடிகர் வடிவேலு குறித்து தனிப்பட்ட முறையிலோ தொழில் ரீதியாகவோ அவதூறாக பேச மாட்டேன் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடிகர் சிங்கமுத்து உத்தரவாதம் கொடுத்துள்ளார். தனக்கு எதிராக நடிகர் சிங்கமுத்து யூடியூப் சேனலில் அவதூறாக பேட்டியளித்ததாகவும், அதற்கு 5 கோடி ரூபாய் நஷ்டஈடு வழங்க உத்தரவிடவும், அவதூறாக பேச தடை விதிக்கவும் நடிகர் வடிவேலு மனு தாக்கல் செய்திருந்தார். மாநிலம் முழுவதும் பொதுமக்கள் தொடர்பு முகாம்களை மக்கள் பிரதிநிதிகள் தலைமையில் நடத்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு அரசு உத்தரவிட்டுள்ளது. சட்டசபை தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை துவக்கியுள்ள திமுக, மக்களுக்கு அரசு மீது அதிருப்தி இல்லாமல் இருக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க திட்டமிட்டுள்ளது. இதற்காக பொதுமக்கள் அளிக்கும் மனுக்கள் மீது 1 மாதத்திற்குள் தீர்வு காண வேண்டும் என அதிகாரிகளுக்கு தலைமை செயலர் தரப்பில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அடுத்து அரசு திட்டங்களில் பயன்பெற விரும்பும் மக்களிடம் இருந்து விண்ணப்பங்கள் பெறவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக மாநிலம் முழுவதும் மக்கள் தொடர்பு முகாம்களை நடத்த அரசு உத்தரவிட்டுள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர்கள் கவனிக்க வேண்டும். இதில் அமைச்சர்கள், தொகுதி எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், மாவட்ட உயர் அதிகாரிகள் பங்கேற்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முகாம்களை இம்மாத இறுதிக்குள் முடிக்க வேண்டும். நிலுவையில் உள்ள திட்டங்களுக்கான பயனாளிகள் தேர்வை விரைந்து முடிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. சண்டிகர், உத்தரப்பிரதேச மாநிலங்களில் மின் விநியோக நிறுவனங்களை தனியாருக்கு விடுவதை எதிர்த்து போராடி வரும் ஊழியர்களுக்கு ஆதரவாக சென்னை அண்ணா சாலையில் தமிழக மின் வாரியத்தின் கூட்டுக்குழுவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதில் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பங்கேற்றனர். 3 மத்திய சிறைகளில் தயாரிக்கப்பட்ட 5.91 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் மாயமாகி உள்ளதாக தணிக்கை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை, கடலூர், பாளையங்கோட்டை மத்திய சிறைகளில் தயாரித்து அனுப்பிய பொருட்கள் அதை பயன்படுத்தும் துறையினரால் பெறப்படவில்லை. இதனால் அரசுக்கு 5.91 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. மதுரை மத்திய சிறை வாங்கிய 1.15 கோடி ரூபாய் மதிப்புள்ள மூலப்பொருட்கள் அவற்றை வழங்கியதாக குறிப்பிடப்பட்டவர்களால் வழங்கப்படவில்லை. இது அவர்களின் மாதாந்திர சரக்கு மற்றும் சேவை அறிக்கை வாயிலாக தெரியவந்துள்ளது. அதேபோல கோவில் சிலைகளை பாதுகாப்பு அறை கட்டுவதில் தாமதம் ஏற்பட்டதால்
303.48 கோடி ரூபாய் நிதி கிடைக்கப் பெற்றும் 4 ஆண்டுகளுக்கு மேலாக எதிர்பார்த்த நோக்கம் நிறைவேறாமல் உள்ளதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் தௌசா மாவட்டத்தில் 250 அடி ஆழ ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த 5 வயது சிறுவன் 56 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மீட்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தான். ரயில்வே தனியார் மயம் ஆகாது என்று மத்திய அரசு உறுதி கூறியுள்ளது. ரயில்வே சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறிய நிலையில் இது ரயில்வே தனியார் மயம் ஆவதற்கு வழிவகுக்காது என்று அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். கோவில்களில் அறங்காவலர்களை நியமிக்கும் பணியை முடிக்க தமிழக அரசுக்கு மேலும் 4 வாரம் அவகாசம் அளித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சூடானில் உள்நாட்டு கலவரம் நீடித்து வரும் நிலையில் துணை ராணுவப்படை வீரர்களின் முகாம்கள் மீது ராணுவத்தினரால் குண்டு வீசப்பட்டது. இதில் 127 பேர் உயிரிழந்துள்ளனர்.